கோயம்புத்தூர்ல மெயினான இடத்துல எங்கேயுமே கிடைக்காத மாதிரி சூப்பரான ஒரு சைட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருந்தோம். இது எந்த இடம்னு சொல்லிருங்கன்னா என்ன பட்ஜெட் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருங்க. கோயம்புத்தூர்ல அடுத்த கார்பரேஷன் லெவலில் இருக்கிற ப்ராஜெக்ட் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட். இப்போ அங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து சிட்டி ஸ்கொயர். சரவணம்பட்டி வந்து கரெக்டாக துடிலூர் போகிற ரோட்டில் கரெக்டாக நம்ம ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்ல நியர்பைல அமைஞ்சிருக்கு. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். 10 நிமிஷத்துல நம்ம ஐடி பார்க் ரீச் ஆயிடலாம். நம்ம சைட்ல இருந்து எட்டி பார்த்தா ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். அங்க இருக்கிறதா காலேஜ் ஸ்கூலு வித்யாலயம் எல்லாமே இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம இடமாவும் கொடுக்குறோம் வீடாவும் கொடுக்குறோம். இடத்தோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 12.6 இருந்து லான்ச்சிங் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நீங்க ஒரு டபுள் பெட்ரூம் 2.5 சென்ட்ல ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்கன்னா ஒரு 48 லட்சம் நமக்கு கட்டி கொடுக்க முடியும். நம்மளே கட்டி கொடுத்துறோம். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 ரூபாய் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் மட்டும் பண்றோம். இது எல்லாமே கஸ்டமைஸ். இப்படித்தான் பண்ணணுமா இல்ல உங்களுக்கு விருப்பப்பட்ட வீடை நீங்க பிளான் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். ஆல்ரெடி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆல்ரெடி ஒரு 8 வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இது எல்லாமே கஸ்டமைஸ்க்கு நம்ம கட்டி கொடுக்கறதா. எல்லாமே செங்கல் தான். எல்லாமே செங்கல் தான் சார். எல்லாமே பியூர் செங்கல். வயர் கட் தான் போடுறோம். கட் பில்லர் போட மாட்டோம். த்ரூ பில்லர் தான் போடுறோம். 16 முறை யூஸ் பண்றோம். செட்டிநாடு ராம்கோ இந்த மாதிரி பிராண்டட் சிமெண்ட் தான் யூஸ் பண்றோம். எல்லாமே நீங்க ஃபீல்ட்ல நீங்க வந்து பார்த்து செக் பண்ணி நீங்க எங்க இன்ஜினியர் பிடிச்சிருந்தா நீங்க பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் என் ரிலேட்டிவ் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராச்சும் இன்ஜினியர் இருக்காங்க நான் அவரை வச்சு பண்ணிக்கிறனாலும் தாராளமாக நீங்கள் அவரை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ இங்கேருந்து மற்ற இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டில் எப்படிங்கண்ணா? சார் இங்கேருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வட்டமானம் பஸ் ஸ்டாப்புங்க. அங்கேருந்து காந்திபுரத்துக்கு கோயில்பாளையம் கனெக்ட் பண்ணுற மாதிரி எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு பஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம சின்னமேட்டுப்பாளையத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு துடிலூர் டு சரணம்பட்டி கனெக்ட் பண்ணுற 111 பஸ் எவ்ரி 10 மினிட்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டிங் வேணும்னா துடிலூர் இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டர் துடிலூர் லோக்கல் ட்ரெயின் உங்களுக்கு அசஸ் இருக்குது. நம்ம சைட்லேருந்து சரணம்பட்டி கரெக்டாக உங்களுக்கு 6 கிலோமீட்டர் வருங்க. நம்ம சைட்ல இருந்து துடிலூருக்கு கரெக்டா 5 கிலோமீட்டர் வருங்க. இங்க இருந்து காந்திபுரத்துக்கு கரெக்டா 12 கிலோமீட்டர் வரும். இங்க இருந்து ஏர்போர்ட் கரெக்டா 16 கிலோமீட்டர் வருங்க. ப்ரோசோன் மால் இங்க எடுத்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வருங்க. எல்லாமே நியர்பை ஒரு 50 to 20 மினிட்ஸ்ல நம்ம எல்லாம் ரீச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா அடுத்த கார்பரேஷன் வரப்போகுதுங்க. இப்ப கார்பரேஷன் வரப்போகுது. கார்பரேஷன் லெவல்னா நம்ம இங்க இருக்கிற பிரைஸ் அப்படியே டபுளா மாறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. கார்பரேஷன் லிமிட் வந்து டபுள் ஆயிரும். அது இல்லாம என்னன்னா ரோடு இங்க வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து ரிங் ரோடு மாதிரி கனெக்ட் பண்றாங்க. இப்போ ஆல்ரெடி அசஸ் இருக்கிற ரோட வந்து உங்களுக்கு 80 ஃபீட்டா ரோடா மாத்துறாங்க. முன்னாடி இருக்கிற நம்ம அப்ரோச் ரோட வந்து 40 ஃபீட்டா மாத்த போறாங்க. இதெல்லாமே ஃபியூச்சர் பிளான் தான். நாளைக்கு நீங்க இப்போ நீங்க போடுற முதலீடு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு லாபமா மாறுங்க. ஓகேங்களா. அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா 30-33 அடி பெரிய டார் ரோடு கொடுத்துருக்கோம். உள்ள கட் ரோட்ல பாத்தீங்கன்னா 23 அடி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு. காமன் போர் போட்டிருக்கோம். இபி லைன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இபி லைன் எடுத்து சோலார் இருக்கு. பஞ்சாயத்துல இருந்து இபி லைன் போட்டு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் வரை எடுத்து கொடுத்துருக்கோம். உள்ள நம்ம வீடு கட்டி வீட்டு வரி போடும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ள கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் கனெக்ஷன். ஆமாங்க. ஓகேங்களா. சோ இப்போ இது எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதா? சுத்தி இருக்கிற வீடு எல்லாமே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கறதா. சேஃப்டி பர்பஸ்க்கு சுத்தி காம்பவுண்ட் வால் ஃபினிஷிங் பண்றோம். டோட்டல் சைடுமே காம்பவுண்ட். ஆமாங்க. அது இல்லாம 24 மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல வந்து ஸ்கூல் காலேஜ்ல எல்லாமே இருக்காங்கண்ணா. சரி இங்க வந்து கோயம்புத்தூர்ல டாப் 10ல இருக்கிற காலேஜ் ஸ்கூல்ஸ் நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ரீச் ஆகலாம். என்னென்ன காலேஜ்னா ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங்லேயே பெரிய காலேஜ் அவங்க தான். அவங்களோட காலேஜ் நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். அது இல்லாமல் பக்கத்தில் குமரூர் காலேஜ், எஸ்என்எஸ் காலேஜ் இதெல்லாமே நம்ம நியர்பையில் ஒரு 15 மினிட்ஸ் டிராவல்ஸ்லேயே போயிடலாம். அதேமாதிரி ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் இருக்குது, இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, டான் போஸ்கோ ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் போதி தர்மா, ஆதித்யா இன்டர்நேஷனல் ஸ்கூலு இதெல்லாமே நியர்பை பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு ஐடி பார்க் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆதித்யா இன்டர்நேஷனல் குளோபல் ஐடி பார்க்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி பார்க்கும் நியர்பைல தான் இருக்குது. அதுவும் ஓப்பன் பண்ணி ரன்னிங்கில் இருக்குது. நியர்பையில் ஐடி பார்க்கில் வேலை செய்கிறவங்க பக்கத்தில் நம்ம நியர்பை போயிட்டு வரணும். அன்டைமில் வருவாங்க. எனக்கு டிராவலிங்கில் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் எனக்கு ஒரு 40 to 50 லட்ச ரூபா டபுள் பெட்ரூம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சைட் விசிட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி. ஓகே. இப்போ சிட்டி சைடு மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சர்வீஸ் ரோடு வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. கட் ரோடு நிறைய இருக்குது. எந்த வழியில் வேணால் நம்ம சீக்கிரமாக போயிட்டு வரோம். இப்போ மெயினாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் சரணம்பட்டி துடிலூர் ரோடு பெரிய பீக்கில் போயிட்டு இருக்கிற ரோடு. டிராஃபிக்னா பெரிய டிராஃபிக் இருக்குது. அந்த டிராஃபிக்குள்ளே சிட்டிக்குள்ளே போயிட்டு வரவங்க சிரமமாக இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா கட் ரோடு வந்து நிறைய இருக்குது. அசஸ்பிலிட்டி சீக்கிரமா நம்ம எங்க போனாலும் சீக்கிரமா போயிட்டு வந்துடும். 1/2 மணி நேரத்துல காந்திபுரம் ரீச் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. ஓகே. எல்லாமே சீக்கிரமா போயிட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே லேண்டு இல்லைனா வீடு வாங்குறாங்க அப்படின்னா நம்ம லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரோம். கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாம் சார். லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். ஓகே. வீடா நீங்க போற மாதிரி இருந்தால் 90% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். 90% பண்ணி கண்டிப்பா பண்ணி தரோம். ஓகே. இப்போ லேண்டுனா என்னென்ன சைஸஸ்ல நம்ம கிட்ட இப்போ சார் மினிமம் 2.5 சென்ட் பிரிச்சிருக்கோம். 2.5 சென்ட் அவைலபிள் இருக்கு. நீங்க எவ்வளவு சென்ட் வேணும் நீங்க எடுத்துக்கலாம்.
கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம இப்படி தான் பண்ணணுமா இல்லை நீங்கள் 2.5 சென்ட் எடுத்து 1 BHK பண்ணலாம். 1 BHK நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துரும். 42 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 1 BHK தாராளமாக இங்கே பண்ணலாம். என்ன ஃபேசிங்ல நான் இப்போ இருக்கு கரண்ட் சார் இப்போ வந்து சவுத் ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் அவைலபிள் இருக்குங்க சார். இது மொத்தமாக 2.5 ஏக்கர் இது டவுன்ஷிப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே கேட்டட் கம்பெனி மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே மொத்தம் 59 பிளாட் இருக்கு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 80% சோல்ட் அவுட், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே இன்னொரு 6 மந்த்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 வீடு இங்கே வந்து குடியே வந்துருவாங்க. ரெடியே வந்துரும். ஆமா ஆமாங்க. ஓ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இப்போ புக் பண்ணா இன்னுமே ஆமாங்க, இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. இப்போ இந்த ஏரியால வந்து தண்ணி வசதி இல்லை அப்படின்னா இருக்கு. சரி இங்க பாத்தீங்கன்னா இடிகரை பொறுத்தளவுக்கு தண்ணி பிரச்சனை இந்த நாள் வந்ததே இல்லை. யார்கிட்ட விசாரிப்பாங்க, லோக்கல்ல நிறைய பேர் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே இது வந்து குத்திக்கடை விட்டு அவினாசி குடிநீர் திட்டம்னா நம்ம இந்த இடிகரை வழி தான் போயிட்டு இருக்குங்க. ஓ இந்த வழியா தான் இந்த வழியா தான் போயிட்டு இருக்கு. ஓகே இதனால என்ன ஆகும்னா வீக்லி 2 days இங்க வந்து நல்ல தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால தண்ணி பிரச்சனை இல்லை. எவ்வளவு ஏக்காலமா இருந்தாலும் உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள், மற்ற இடத்துல 20-30 நாள்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா கம்பல்சரி கொடுத்துருவாங்க. போர் போடுறோம்னா இங்க பர்மிஷன் தாராளமா கொடுத்துருவாங்க. போர் நீர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80 அடியில ஸ்டார்டிங் கிடைக்குது. 80 அடியிலே வந்துருது. இங்க எல்லா வீட்லயுமே எல்லாருமே போர் போட்டிருக்காங்க. ஒரு மொத்தமாவே 210-250 அடி தான் போட்டிருக்காங்க. ஓகே அதுக்கு மேக்ஸிமம் அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. தண்ணி எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ஓகே சார். இப்போ இந்த சைட்ல இருந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் சார். பக்கத்துல நம்ம அப்ரோச் ரோடு பாத்தீங்கன்னா மினி பஸ் உங்களுக்கு டைமிங் போயிட்டு இருக்கு. அது இல்லாம இங்க இருந்து ஒரு 10 minutesல நீங்க முன்னாடி போனா வட்டமாநலம் பஸ் ஸ்டாப் பாருங்க. கோயில்பாளையம் டு நம்ம துடியலூர் போற ரோடு. அந்த ரோட்ல நீங்க போனீங்கன்னா அங்க எவ்ரி 10 minutes பஸ் இருக்கு. இங்க இருந்து சின்னமேட்டுப்பாளையம் போனீங்கன்னா அங்க இருந்து 111 நம்ம 10 minutes எவ்ரி 10 minutes பஸ் இருக்குங்க. எப்பவுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒருத்தங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நான் டெவலப்மெண்ட் இருக்கும் சார்? கண்டிப்பா ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் கண்டிப்பா இங்க வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னா, காலேஜ் சுத்தி இருக்கு, ஐடி பார்க் இருக்கு. நாளைக்கு நீங்க வீடு கட்டி வாடகை கூடுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு 20,000 ரூபாய் வாடகை கம்பல்சரி கிடைக்கும். காலேஜ் அப்படி இருக்கிறதுனால ஒரு பிஜி மாதிரி கட்டி விட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 25,000 to 40,000 வாடகை கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்க கோயம்புத்தூர்ல பெஸ்ட்டான இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம பேர் என்ன, கம்பெனி நேம்னு சொல்லி? என் பேர் மனோஜிங் சார். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து சிட்டி ஸ்கொயருங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த சைட் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அப்படி தானேங்கண்ணா? ஆமாங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, லோக்கல்ல இருக்கவங்களும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே. ஏன்னா நியர்பை ஐடி இருக்கிறனால அவங்களுக்கு அசபிலிட்டி நல்லா இருக்குங்களா, போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை, சீக்கிரமா போயிட்டு வந்துடலாங்கிறனால இங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே. இப்போ நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா எப்படி நம்ம ப்ரொசீஜர் எப்படி இப்போ வாங்குறதுக்கு? சார் ஒன்றும் இல்லை, நேராக கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம். சைட் விசிட் வாங்க. சைட் விசிட் காமிக்கிறோம். உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வீடா போறோமா இடமா போறோமா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு கொட்டேஷன் போட்டு தரேன். இந்த கொட்டேஷன் எனக்கு லேண்ட் வேண்டாம் வீடாவே கட்டி கொடுத்துருங்கன்னா எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க சார்? அதிகபட்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் 6 months, டூப்ளஸ் டூப்ளஸ் வேணா 9 months அதிகபட்சம். ஓகே. ஸோ டபுள் என்ன சைஸ் பண்ணா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? ஆமாங்க. எப்படி வேணா அவங்களுக்கு கஸ்டமைஸ் தானே, எப்படி வேணா நீங்க அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ லோன் வந்து போறாங்கன்னா எந்த மாதிரி நான் பண்ணி தரேன் சார்? லோன் பார்த்தீங்கன்னா மேஜர் எல்லா பேங்க்குமே நம்ம டைப்பில் இருக்காங்க. 90% ஹோம் லோனும் கொடுத்துடலாம். பிளாட் லோன் வேணும்னா பிளாட் லோன் அவைலபிளா இருக்கு. ஒரு 70% வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. ஸோ அது வந்து டஃபா இருக்காது, நம்மளே எல்லாமே ப்ராசஸ் சார். 10 to 12 நாள் நீங்க கரெக்டா ப்ரொஃபைல் நல்லா பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் 10 to 12 நாள் முடிச்சு மேக்ஸிமம் 20 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடலாம். நீங்க கோயம்புத்தூர் சைடில் அது சரவணம்பட்டி துடியலூருக்கு மெயினாக லொக்கேட் ஆகக்கூடிய இந்த இடத்த டேரக்டா விசிட் பண்ணல வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணனுடைய கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய லொகேஷன் நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.